மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கும் பொறுப்பில் உள்ள மாநில அரசு அந்த தண்ணீரை விற்பனை செய்வது சரிதானா என்று காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார். விளவங்கோடு தாலுகா இளைஞர் காங்கிரஸ் மாநாடும் குமரி தொகுதி மீட்பு மாநாடும் குழித்துறையில் நடந்தது. இந்த கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் இளங்கோவன் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இளங்கோவன், தமிழகத்தில் ஜனநாயகம் முழுமையாக அழிக்கப்பட்டு வருவதாகவும் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டினால் வழக்கு போடுவதாகவும் குற்றம் சாட்டினார். மக்களுக்கு சுத்தமான குடிநீர் தருவதை கடமையாக செய்ய வேண்டிய அரசே தண்ணீரை பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்வது சரியா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மக்களுக்கு சுத்தமான குடிநீர் தருவது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் அதே அரசாங்கம் சுத்தமான குடிநீரை பாட்டிலில் அடைத்து 10 ரூபாய்க்கு விற்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த அரசு ஆட்சி செய்கின்றதா அல்லது மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதா என்று தெரியவில்லை. இதுபோல பல தவறுகளை தொடர்ந்து செய்வதோடு மட்டுமல்ல, எதற்கெடுத்தாலும் ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிவிட்டேன், பிரதமருக்கு கடிதம் எழுதிவிட்டேன் என்று சொல்லி தன்னுடைய கடமைகளை தட்டி கடிப்பது வெகுநாள் மக்களிடம் எடுபடாது என்பதை மட்டும் நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வரும் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் முதலில் கன்னியாகுமரி தொகுதியை கேட்டு பெறுவோம் என்றும் இளங்கோவன் தெரிவித்தார்.